ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமதே நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை உள்ள 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 18 24 தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிடம் மூலம் தீர்வு காண்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பிரபல ஜோதிட வல்லுநர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள், வணக்கம் சார். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள், நமஸ்காரம் சார். ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த வாரம்? மேஷ ராசிக்கு பிள்ளைகளுக்கான வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை சொல்லலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி பற்றி சிந்திப்பது, முடிவெடுப்பது, அவங்களுடைய திருமணம். நீங்கள் வயோதிகத்தில் இருக்கீங்க, உங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாமா அப்படின்னு சிந்திக்கிறீங்க. இதுக்கெல்லாம் உகந்த வாரம். அதே மாதிரி சில குடும்பத்தில் துரதிருஷ்டவசமாக பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும், அதை விட முடியாமல் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும், ஆனால் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு கிடைக்கும். ஆவணி மாதம் தொடங்கி இருக்கு. சூரியன் சிம்மராசிக்கு வர்றது தான் ஆவணி மாதம். அதனால அந்த சூரியன் சிம்மராசியில் இருக்கும்போது ஆட்சி பெறுகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் புத்திரபாவம். அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அது தீரும். பிள்ளைகளுக்கான வளர்ச்சி, முன்னேற்றம், அவர்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இதையெல்லாம் இந்த வாரத்தில் செய்து முடிக்க முடியும். புத்திர பேரே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதிகள் இருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கும் கூட புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, பிராயச்சித்தம், பரிகாரம் எது, எந்த வகையில் முயற்சி செய்யணும், மருத்துவமா, கோயிலுக்கு போகணுமா, பரிகாரங்கள் பண்ணணுமா, அப்படிப்பட்ட விஷயங்களும் கூட தெரிய வரும். இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் என்ன செய்யலாம்? மேஷ ராசியிலிருந்து 12 ராசியில் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை கடைபிடிக்கலாம். வாரம் தொடங்கக்கூடிய நாள்லேயே நடராஜர் அபிஷேகம் வருது. ஒரு ஆண்டிற்கு 6 முறை மட்டும்தான் இது நடக்கும். அந்த நடராஜர் அபிஷேகம் வரக்கூடிய அதே நாள் நமக்கு மிக விசேஷமான சிரவண விரதமாகவும் வந்து விடுகிறது. அதனால் சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது சாத்தியமாகிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்து வாரம் தொடங்குங்க, நல்ல பலன் கிடைக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே மேஷ ராசியினருக்கு இந்த ஒரு வார காலம் நல்ல பலன்கள் தரக்கூடிய காலம்ன்றது தெளிவாகுது. ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ரிஷப ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமே இல்லை, ஒரே இடத்துல ரொம்ப காலமாக வாழ்க்கை நின்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறப்போகிறது. ரொம்ப வருஷமாக நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு எதுவுமே கிடைக்கல. இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்போ செய்யலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடி மாதம், அப்போ நீங்கள் இடம் மாற முடியாது, மாறி இருக்க மாட்டீங்க. ஆணிலையும் கூட சில பேர் மாறி இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வீட்டை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தா அதை செய்யறதுக்கான காலம் ஆவணியாக வந்துருச்சு. உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடம் வலுத்து இருக்கு. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார், ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் வீடு மாற்றணும்னா மாற்றலாம். வாகனங்களை மாற்றிட்டு புது வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யலாம். பொதுவாக வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆரோக்கியத்திலையும் கூட மேம்பாடு உண்டாகும். 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன சுகாதிபதி அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படியாக நீங்கள் சுகவீனத்திலிருந்து, அதாவது நோய் நொடியிலிருந்து குணமாகி நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. அதாவது இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை செய்யலாம். உடல் உபாதை இருந்தால் அதற்குண்டான வைத்தியத்தை இந்த வாரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம். இதெல்லாம் பலன் தரும். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? பௌர்ணமி விரதம் வருது, அதை கடைபிடிக்கலாம். அற்புதமான பலன் உங்களுக்கு சேரும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ரிஷபராசி ஒவ்வொருவருமே நல்ல காலம் பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாரம் ஒரு நல்ல ஒரு காலம், நல்ல ஒரு நாட்களாக அமைய போதுன்னே சொல்லலாம் இல்லையா சார்? குறிப்பாமா, ஏன்னா ஜென்மகுருன்னு சொல்லிட்டு அந்த ஜென்மகுரு காலத்தில் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜென்மகுருவாக இருந்தாலும் அவர் சுபர். அதனால இந்த விஷயம்லாம் இந்த வாரத்தில் நடக்கும். அடுத்ததாக மிதுனம் ராசியினருக்கு ஆகஸ்ட் 18 24 தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். கல்வி கேள்வின்னு சொன்னால் அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்ல ஒரு கேள்வி போன ஜென்ரேஷனில் இருந்தது. இப்போது
படிக்கிறதுக்கு வயசு இல்லை, எப்பயுமே இல்லை. ஆனால் இப்போ அது வந்து நடைமுறையில் வந்துடுச்சு. எல்லாருமே எல்லா வயசுலையுமே படிக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே ஆனவர், 50 வயசுக்கு மேலே ஆனவர் கூட தன்னுடைய பிஸ்னஸ்லையோ தன்னுடைய உத்தியோகத்திலையோ உயரணும்னு சொன்னால் இப்போ அப்டேட் ஆகணும், இதை கற்றுக்கணும் அப்படின்ற நிலை வந்துடுச்சு. அப்படி நம்மளால முடியுமா, இதுக்கப்புறம் மனசில் நிற்குமா, படிக்க முடியுமா, மூளையில் ஏறுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது கோர்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரமோஷன்னா நீங்கள் செய்யலாம். புதுசாக ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒன்றை செய்யலாம். பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு நல்ல கல்லூரி கிடைக்க பெறுவீங்க. கல்வி சம்பந்தமாக இருந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட முடியும். பொதுவாக இதுக்கு வந்து நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடுவோம், ஹயக்ரீவரை வழிபடுவோம், விநாயக பெருமானை வழிபடுவோம். இந்த வாரத்தில் இதுக்காக நீங்கள் வந்துட்டு திங்கட்கிழமை அன்றைக்கு பௌர்ணமி விரதம் இருந்தீங்கன்னு சொன்னால், ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி ஒருத்தருக்கு வந்து வித்தைகளை தரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படியாக அந்த பௌர்ணமி வழிபாடு செய்து புதிய பாடங்களை, புதிய கோர்ஸை படிக்க ஆரம்பித்தா அற்புதமான பலன் கிடைக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே மிதுன ராசியினர் இதுவரைக்கும் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தயங்கிட்டு இருந்த ஒரு நல்ல செயலை இந்த ஒரு வார காலத்துல தொடங்குனா அவங்களுக்கு நல்லது இல்லையா சார்? தைரியமா தொடங்கலாம் சார். அடுத்து நம்ம ராசிக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய சந்தேகம் என்னன்றத பார்க்கலாம் சார். நேயர் பெயர் முத்து, திருவாரூர் மாவட்டத்தில இருந்து அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க சார். பிறந்த தேதி 26/5/1980, காலை 7:25 மணிக்கு பிறந்திருக்காரு. ஐயா, எனக்கு 44 வயதாகிறது. சொந்தமாக இரும்பு வியாபாரம் செய்து வருகிறேன். வருமானத்திற்கும் குறைவில்லை. இருப்பினும் இன்னும் திருமணம் நடக்கல. இனி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இவர் வந்து சித்திரை நட்சத்திரம், 2ஆம் பாதம், கன்னி ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். இப்போ இவருக்கு நடக்கிற திசை வந்து சனி மகா திசை. சனி மகா திசையில் கேது புக்தி நடந்துட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடியது சுக்கிர புக்தி. திருமணத்தை பற்றி கேட்டிருக்காரு. இவருடைய லக்ன பாவத்திலே கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நிற்கிறார். அப்போது இவருக்கு வந்து அந்த 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பார்வை பிறக்கும் போதே இருக்குது. திருமணம் நடந்து இருக்கணும். ஆனால் அது நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவருடைய 3ஆம் இடம், 3ஆம் இடம் சொன்னால் முயற்சி, தைரியம், சகோதர ஸ்தானம்லாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் 3ஆம் இடத்தை தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் போகஸ்தானம்னு சொல்லுது. ஒருவர் திருமணமாகி தன்னுடைய மனைவியோடு தாம்பத்திய சுகம் பெறணும்னு சொன்னால் அந்த 3ஆம் இடம் வலுத்து இருக்கணும். அந்த இடம் இவருக்கு வந்து தோஷமாக இருக்கிறது. அந்த இடத்துல கிரக யுத்தம், நிறைய கிரகங்கள், அதில் சனி செவ்வாயின்னு சொல்லக்கூடிய சேரக்கூடாத கிரகங்கள், குரு ராகுன்னு சொல்லக்கூடிய குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள், இப்படியாக இவருக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு. அதனால் தகுந்த பிராயச்சித்தங்களை இவருக்கு வந்து செய்ய முடியாமலே தடை பண்ணும். ஆனாலும் இப்போ இவர் நடக்கிற தசாபுக்தியின் படி இந்த கேத்து புக்தி முடிஞ்ச அடுத்த சுக்கிர புக்தியில் இவருக்கு திருமணம் நடந்து தீரும். இவ்வளோ நாள் நடக்கலை, இந்த வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தால் நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து இயற்கையும் சரி, ஆன்மீகம் சரி, ஜோதிட சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் 3 முறை வாய்ப்பு கொடுக்கும். ஒருத்தர் வந்து நீச்சல் தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டா 3 முறை தூக்கி விடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுபோல் ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கு முன்னாடி இவருக்கு 2 முறை திருமண காலம் வந்து நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய சுக்கிர புக்தியில் திருமணம் நடக்கும். அதனால் இந்த 3ஆம் இட தோஷத்திற்கான சரியான பரிகாரத்தை செய்துட்டா இவருக்கு திருமணம் நிச்சயம். அவருடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய விளக்கத்துக்கு அதில் தீராமல் ஒரு கொஸ்டின் இருக்கும், அது என்ன பரிகாரம் சொல்லிட்டு அதை அண்ணா சொன்னால் அவர் கேட்டுவார். சார், நம் பரிகாரம் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி போகஸ்தானம்னு ஒன்று சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அவர் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர் மேம், நல்லா இந்த அதுலேருந்து எடுத்துட்டீங்க கொஸ்டினை. முக்கியமாக அந்த 3ஆம் பாவத்தை வந்து யாருமே பார்க்கறது இல்லைன்னு சொன்னார். உண்மையிலேயே அவர் சொன்ன விஷயம், 3ஆம் பாவம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்போ இந்த நேயருக்கு நம்ம நேரடியாக சொல்லணும்னா, நிறைய பேர் பார்த்தே சொல்லியிருப்பா, அங்கே களத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது அங்கே இடம் பிடிக்கும். இது என்ன சார் ஜோதிட டேர்மாக யூஸ் பண்ணுறீங்களே, களத்திர தோஷம்னா எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னால், களத்திரம் அப்படின்னு சொன்னால் லைஃப் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசக்கூடியது. லைஃப் பார்ட்னர், அதாவது களத்திர ஸ்தானம்னு சொன்னால் 7ஆம் பாவத்தை களத்திர ஸ்தானம் சொல்லுவோம். அதுதான் திருமணத்தை தீர்மானிக்கும். ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும், பெண்ணாக இருந்தால் கணவரை பற்றியும் பேசும். அந்த 7ஆம் பாவாதிபதி குரு போய் 3ல் உட்காந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில். 7ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தாலே அது களத்திர தோஷம்னு சொல்கிறது. அதை தான் ஒரு போகஸ்தானம் சொன்னார். நான் அதை எப்படி காமஸ்தானம்னு சொல்கிறது. காமம், வீரியம் எல்லாத்த பற்றியும் பேசும். அங்கே அவருக்கு அந்த தடை அப்படிங்கிறது அவருடைய மனசுக்குள்ளேயே உருவாகிருக்கும். நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டா நமக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நன்றாக இருக்குமா,
அதில் சரியாக இருக்குமா, அந்த மனைவி நம்மளோட கோஆப்ரேட் பண்ணுவாளா, இப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களை தரக்கூடியதும் அந்த 3ஆம் பாவம் தான். அந்த சந்தேக தெளிவினை தரக்கூடியதும் அந்த 3ஆம் பாவம் தான். இந்த காமஸ்தானம், அந்த வீரியஸ்தானம்னு சொல்கிறது தான் ஒரு போகஸ்தானம்னு சொல்லியிருக்கார். இதுதான் அந்த 3ஆம் பாவத்திற்கான பலன். அங்கே போய் இந்த குரு ராகுவினுடைய சேர்க்கை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை எல்லாம் சொன்னார் இல்லையா, இதுதான் அவருக்கான பிரச்சனையை தந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னார், 3 தடவை தூக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 2 தடவை அவருக்கு குரு திசையிலேயே கண்டிப்பாக வாய்ப்பு என்பது வந்திருக்கும். ஆனால் இவருக்கு இருந்த தயக்கத்தின் காரணமாகவும் ஒரு சந்தேகத்தின் காரணமாகவும் அங்கே ஏதோ 7ஆம் பாவத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த பெண் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் இதை போய் பண்ணால் நமக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்குமாங்கிற சந்தேகத்தினாலேயும் தான் அவள் நிறுத்தி வச்சிருப்பா. நிச்சயமாக அப்படித்தான் நடந்திருக்கும். இங்கே நம்ம அவருக்கு என்ன தீர்வு சொல்லணும்னு சொன்னால், உங்களுடைய ஜாதகத்திலே கலத்திர தோஷம் என்பது இருக்கிறது. அதற்கு என்ன பலன் சொல்கிறான்னு சொன்னால், இவருக்கு அந்த வயதிலே திருமணம் நடந்திருந்தால் கூட மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறது. மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டுன்னு சொன்னால், ஏதோ பிரிஞ்சு போய் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அந்த பிரச்சனையினால இன்னொரு விவாகம்ங்கிறது நடக்கும்னு. அந்த மறுவிவாகம் எப்போ நடக்குமோ அப்பொழுதே நீங்கள் முதல் விவாகத்தை செய்து கொள்ளுங்கள். திரும்ப இன்னொரு கல்யாணங்கிறது நிச்சயமாக நடக்காது. அதுக்கு தான் ஒரு சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன் லக்னத்திலே இருக்காருன்னு சொல்லிட்டார். கலத்திரக்காரகன் சொன்னால் லைஃப் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம். இது எல்லாருக்குமே பொதுதான், ஒவ்வொருத்தருக்கும் மாறாது. கலத்திரக்காரகன் சுக்கிரன்னா அது யூனிவர்சலாக எல்லாருக்குமே கலத்திரக்காரகன் சுக்கிரன் தான். ஆனால் ஸ்தானம் என்பது மாறுபடும். இவருடைய ஜாதகத்தில் ஸ்தானாதிபதி குரு கெட்டு இருந்தாலும் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய சுக்கிர புக்தியில திருமணத்தை பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டார். இதில் என்ன தீர்வு சொல்லணும்னா, அந்த சைடில் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை என்பது கண்டிப்பாக இருக்கும். குறைன்னு சொன்னால் ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அந்த பெண்ணானவள், வரக்கூடிய பெண்ணானவள் ஏற்கனவே விவாகரத்து ஆன பெண்ணாக இருக்கலாம், அல்லது கணவனை இழந்த கைம்பெண்ணாகவும் இருக்கலாம், கூடவே ஒரு குழந்தையோடையும் சேர்ந்து இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் அது காமிக்கிறது. அந்த ஜாதக அமைப்பின்படி ஒரு குழந்தையை உடைய ஒரு ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை இழந்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாகத்தான் அமையும்னு அவருக்கு சொல்லணும். சரி, இன்னொரு குழந்தை ஏற்கனவே இருக்கே, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வரலாம். அந்த 3ஆம் பாவத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தகுந்த மருத்துவ ஆலோசனைகளின் மூலம் உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கிறது பிறக்கும். ஏன்னா 5ஆம் பாவாதிபதி சுக்கிரனும் லக்னத்திலே இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்தை பற்றி பேசும். இவரின் மூலமாக அந்த பெண்ணிற்கு இன்னொரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு என்பதும் உண்டு, தகுந்த மருத்துவ ஆலோசனைகளின் மூலமாக. ஆக இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த சைடில் அவங்க வந்து ஏற்கனவே எனக்கு வந்து இதான் முதல் திருமணம், ஆனால் அந்த பெண்ணு வந்து ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவராக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்தினை விட்டு விட வேண்டும். இந்த சமுதாயம் என்ன பேசும், அவங்க என்ன சொல்லுவாங்க, என் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நல்ல சம்பாத்தியத்தோடு நல்ல நிலையில் இருக்கேன்னு சொன்னால், இந்த சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா, நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் கூட சொல்லியிருப்போம், விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும் சொல்லி. எவன் ஒருவன் விட்டு கொடுத்து செல்கிறானோ அவருக்கு சனியானவர் பக்கபலமாக துணை இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விட்டு கொடுத்து போ, மற்றவர்கள் சொல்வதை காதிலே கேட்காதே, யார் என்ன வேணா சொல்லட்டும், இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உனக்கு இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பெண் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு லாயலாகவும் ரொம்ப உன்னை வந்து உயிருக்குயிராக பார்த்து கொள்ளக்கூடிய பெண்ணாகவும் அமைவாள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா லக்னபாவம்ங்கிறது உயிர் ஸ்தானம். அந்த இடத்திலே அந்த சுக்கிரன் வர்றதுனால உன்னை உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய பெண்ணாக அமைவாள் அப்படிங்கிறது தான் அவருக்கான பலன்மா. சரி, இப்ப நீங்க சொல்லும் போது சார் சொல்லும் போது சொன்னீங்க, ஒருவர் திருமணம் செய்வதற்கு 3 முறை வாய்ப்பானது வரும் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும், அதாவது தடை இருப்பவர்களுக்கு மட்டும், யாருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு தான். கலத்திர தோஷம்ங்கிறது ஒருத்தருக்கு இருந்தா 3 தடவை வாய்ப்பு வருமே தவிர ஜென்ரலா அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத வாளுக்கு வராது இல்லையா. அவர் சொன்னது வந்து தண்ணியில உழுந்த வாளுக்கு. தண்ணியில உழுந்துட்டா அந்த தண்ணியானது 3 தடவை அவளை தூக்கி தூக்கி விடுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதான் உதாரண ஜோதிடர்ங்கிறத நிரூபிச்சிருக்காரு அந்த இடத்துல. உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம். அந்த இடத்துல தண்ணியில உழற அந்த பிரச்சனை இருக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் 3 தடவை தூக்கி விடுமே தவிர மற்றவர்களுக்கு அந்த மாதிரி நடக்காது இல்லையா. நார்மலா இருக்கிறவளுக்கு பிரச்சனையே இல்லையே. அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடகம் ராசியினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? கடக ராசிக்கு
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் உத்தியோகத்திற்காக வேறு தேசம் போய் ரொம்ப காலம் ஆச்சு, திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதற்குண்டான முயற்சி செய்தால் கிடைக்கும். அல்லது ஒரு விடுப்பு வேணும், விடுப்பு எடுத்துகிட்டு வந்து குடும்பத்தோடு இருந்துட்டு மறுபடியும் போகணும், ரொம்ப நாளாக முயற்சிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து லீவ் சேங்ஷன் ஆகலை, இப்போ ஆகும். அதுபோல் கணவன் மனைவி ஏதோ சண்டை சச்சரவில் பிரிஞ்சிருக்கிறீங்க, திரும்ப சேர முடியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் 2 வீட்டாரும் அந்த 2 நபரை சார்ந்தவர்களும் எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க முயற்சிப்பாங்க. ஒரு ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்க 2 பேர் சண்டை போட்டுட்டா மற்ற பிள்ளைங்கள்லாம் அவங்கள சமாதானப்படுத்தி கை கூட 2 பேரும் கை கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தோம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே. இப்போலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை சேர்த்து வைக்க முன் வரக்கூடிய நபர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. அதனால தான் அது பெருசாகுது. மற்றபடி அந்த காலத்தில் யாரும் சண்டையே போடல, இப்போ தான் போடுறாங்க, அப்படி கிடையாது. எப்பயுமே வந்து கணவன் மனைவின்னு சொன்னால் 7ஆம் பாவம் தான். தன்னுடைய குணத்திற்கு எதிரான குணம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் லைஃப் பார்ட்னராக உலகத்தில் எல்லாருக்குமே வர முடியும். அதனால் அது ஒரு விதத்தில் ப்ளஸ் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. எதிர் துருவம் தான் இழுக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் இந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனையாகி கொஞ்சம் விடுபட்டு இருந்தாங்கன்னா சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன செய்யணும்? பௌர்ணமி விரதம் தான். பௌர்ணமி விரதத்துக்கு மகத்துவம் உண்டு. எல்லாருக்குமே பௌர்ணமி விரதத்தையே கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதத்தின் மிகச்சிறந்த நாள் எது அப்படின்னு கேட்டால் அது பௌர்ணமி தான். அமாவாசை வந்து முன்னோர் வழிபாட்டுக்கானது, பௌர்ணமி வந்து தெய்வ வழிபாட்டிற்கானது. பௌர்ணமி விரதத்தை இருங்க, கட்டாயம் நம்ம மேற்சொன்ன பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து இழந்த விஷயங்களை மீண்டும் பெறக்கூடிய வாரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ராசிநாதனாக இருந்த சூரியன் 12ல் இருந்தார், விரயபாவத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட முழுமையான பலனை தர முடியாத நிலையில் இருந்தார். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எல்லா விதமான தோஷத்துக்கும் நிவர்த்தியாக சொல்லுது. ஒரு முகூர்த்த லக்னம் கிடைக்கலன்னு சொன்னால் 11ல் சூரியன் இருக்கக்கூடிய லக்னத்தை வைத்து கொள்ளலான்னு அறிவுறுத்துது. அப்படிப்பட்ட 11ஆம் இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கல. ஏன்னா 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருந்த ஒரு நிலை இருந்தது உங்களுக்கு. இருந்தாலும் இப்போ அந்த சூரியன் வந்து ராசிக்குள்ளேயே வந்துட்டார். அதனால் இழந்த விஷயங்களை பெற முடியும். நல்லா படிச்சுட்டு இருந்தியே, ஏன் இப்போ டல்லாயிட்ட அப்படின்னு ஸ்கூலில் கேட்டாலோ காலேஜில் கேட்டாலோ, முன்னாடிலாம் சுறுசுறுப்பாக வேலை பண்ணுவேன், இப்போ ஏன் வேலை ஸ்டைலே மாறிடுச்சு, என்ன பிரச்சனையா, உடம்புல ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் பிரச்சனையா, லவ் ஃபெயிலியரா அப்படின்னு ஆஃபீஸில் மேனேஜர் கேட்டாலோ இந்த விஷயம் நடந்திருக்கும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. இந்த வாரம் இழந்த தன்னம்பிக்கையோ இழந்த நல்ல விஷயங்களையோ மீண்டும் பெறக்கூடிய வாரமாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த வாரத்தில் சங்கடகர சதுர்த்தி வருது. அது மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய விசேஷத்தை பெறுது விநாயக சதுர்த்திக்கு முன்ன வர்றதுனால. அந்த நாளில் விரதம் இருங்க. விரதம் இருக்க முடியலையா, விநாயகர் வழிபடுங்க. இந்த வாரத்தில் இழந்ததை பெற முடியும். சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது. கன்னிராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் வலுக்குது. இப்போ தான் இந்த ஆவணி மாதம் பிறந்து இந்த சூரியன் 12க்கு வரார். அப்படி வரும்போது சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கார். கன்னிராசிக்கு பிரபல்யமான யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அவர் 12ல் இருக்காரு. ஆனால் சுக்கிரன் 12ல் இருந்தாலும் விதி விலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ சூரியனோடு சேர்றாரு. ரொம்ப பக்கத்தில் வந்தால் அவருடைய பலம் குறையத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் அவசரப்படாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கார். அதனால் எல்லோருமே நிதானமாக இருக்கணும். குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் நிதானமாக இருக்கணும். அப்படி இருந்து இந்த வாரத்தை கடத்திட்டா பிரச்சனை எதுவும் கிடையாது. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும், உழைப்பு முன்னேற்றத்தை தரும். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா கன்னிராசினர் இந்த வாரம் நிதானமாக இருக்கணும் இல்லையா சார்? சார், நம்ம அடுத்தடுத்த ராசினருக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம் சார். பாஸ்கர் பெங்களூர்ல இருந்து சார், பிறந்த தேதி 10/4/1992 காலை 11:05 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஆனா பிறந்த ஊர் காஞ்சிபுரம் சார். ஐயா, எனக்கு 32 வயதாகிறது. வேற்று இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வருகிறேன். ஆனால் வீட்டில் பெற்றோர் சம்மதிக்க மறுக்கிறார்கள். நான் விரும்பிய பெண்ணை மனம் முடிப்பேனா அப்படின்னு கேட்டிருக்காரு.
கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு கேள்வி தான் இது. ஏன்னா இந்த ஜாதகருக்கு இப்போ நீங்கள் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா அவருடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் செய்யணும். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் இவர் கேட்ட கேள்விக்கான தோஷம் இருக்குது. அதை தோஷம்னு சொல்லலாம், இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கிறது. அதாவது இவருடைய கலத்திர பாவம் வந்து தோஷமாக தான் இருக்குது. இவர் வந்து மிதுன லக்னம், ராசியும் மிதுனம் தான், லக்னோ ராசி ரெண்டுமே ஒன்றா இருக்குது, நட்சத்திரம் வந்து புனர்பூசம், அதில் 2ஆம் பாதம். அப்படி இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, 8ஆம் இடமான அந்த திருமணம் தொடர்பு இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி நிற்கிறார். அவர் அஷ்டமாதிபதி ஆட்சி பெறலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல சனி இருக்கார். லக்னத்தில் கேதுவோடு சேர்ந்து சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் தான் இவருடைய குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி, அவர் கேதுவோடு சேர்ந்துட்டார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 3ஆம் இடம், அது வந்து மறைவிடத்தில் கொஞ்சம் குறைவான மறைவிடமாக இருக்குது, அந்த இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்துட்டு திருமண சம்பந்தமாக தோஷம் இருக்கிறது, இதை போல தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்றத இந்த ஜாதகம் சொல்கிறது. ஆனால் அவர் எப்படி முடிவு எடுக்கணுன்றது அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயம். இது நடக்குமா நல்லபடியாக, இதில் எப்படி போனாலும் இவருடைய திருமண வாழ்க்கை சிறக்குமா, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வராமல் இருக்குமானா கட்டாயம் வராது. பயப்படாமல் பெற்றோர்கள் சேர்ந்து முடிவெடுக்கலாம். ஏன்னா குரு வக்கரமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்தை பார்த்துடுறார். அதனால் இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக உண்டு. சார் வந்து சொல்லும் போது வக்ரகதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. வக்ரகதினா என்ன சார்? ரெட்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்னா கிரகங்கள் ரிவர்ஸில் போகுங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த கிரகமுமே ரிவர்ஸில் போகவே போகாது. ஆனால் வக்ரம் அடைஞ்சிருக்கே, இப்போ உதாரணத்திற்கு ஒரு கும்பராசியிலிருந்து ஒரு கிரகம் வந்து வக்ரமாகி மகரத்துக்கு தானே வருது, அப்போ ரிவர்ஸில் தானே போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது ரிவர்ஸில் போகலை, அதனுடைய வேகம் என்பது குறைகிறது அப்படிங்கிறது தான் அதற்கான நேரடியான பதில். இந்த காலத்து குழந்தைகள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னு சொன்னால், சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம ஒரு இமேஜாக நம்ம பார்த்துருப்போம். இந்த சோலார் சிஸ்டத்தில் நடுவில் சூரியன் இருக்கும், ஒரு நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம், எலிப்டிக்கல் பாத்தில் நிறைய எல்லா கிரகங்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து அந்த சூரியனை விட்டு சற்று விலகி செல்லும் பொழுது, ரொம்ப தூரத்தில் சுற்றும் பொழுது அதனுடைய வேகம்ங்கிறது குறையுது தெரியுமா? அந்த வேகம் குறையிற நேரம்தான் இது வந்து அந்த வக்ரம்னு சொல்கிறா. சார் அப்போ ரிவர்ஸில் போகுதே, அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி தானே செல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த அண்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த அண்டமே சுழன்று கொண்டிருக்கிறது, இதில் கிரகங்களும் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த அண்டத்தை தான் நாம் 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வச்சிருக்கோம். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கிரகத்தினுடைய வேகம் குறையும் பொழுது அடுத்த ராசி மண்டலம்ங்கிறது வந்துடுறது, நமக்கு பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பக்கத்தில் 2 ட்ராக்கில் 2 ட்ரெயின் போயிட்டே இருக்குது. ஈவனாக போயிட்டு இருக்கும்போது பக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த முதல்ல நம்ம உட்காண்டிருக்கிற ட்ரெயின் கொஞ்சம் வேகமாக போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, ஆனால் அதுவும் வந்து கொண்டு தான் இருக்கிறது, அதனுடைய வேகம்ங்கிறது குறைஞ்சிடுறது. ஆக வக்ரகதின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய வேகம் என்பது குறைகிறது, அது அளிக்கக்கூடிய பலன் என்பது குறையும். இப்போ உதாரணத்திற்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஜாதகத்தை எடுத்துப்போமே, மிதுன லக்னம்னு சொல்லிட்டார், மிதுன ராசின்னே சொல்லிட்டார், அதுவும் குருவினுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்கிறார், புனர்பூசத்திலேயே பிறந்திருக்கிறார்னு சொல்லிட்டார். ஆக இவருக்கே தன்னுடைய தர்மத்தை விட்டு விலகி செல்வதற்கு தயக்கம் என்பது இருக்கும். ஏன்னா கேது சந்திரன் வேற சேர்க்க, எல்லாத்துலேயும் இவருக்கே தயக்கம் என்பது இருக்கும். ஆனால் அங்கே 7ல் பிரச்சனை, ராகுங்கிற ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. 7ஆம் பாவாதிபதி குருவாயிட்டாலே தன்னுடைய தர்ம நெறிக்கு மாறான செயலை செய்வதற்கு அனுமதிக்காது. ஆனால் அந்த குரு வக்ரமாயிட்டார், அதனுடைய வேகம், அதனுடைய பலம் என்பது குறைந்து விடுகிறது. ஆக அங்கே குரு ஆக்ட் பண்ணாம ராகுங்கிறது தான் ஆக்ட் பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 5ஆம் பாவாதிபதி சுக்கிரன் போய் 10ல் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த பெண் இவரோடு பணியாற்றக்கூடிய பெண்ணாகத்தான் இருப்பார். ஏன்னா உத்தியோகஸ்தானம்ங்கிறது அங்கே தொடர்பு கொள்கிறது. இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த 7ஆம் பாவம், அந்த 5ஆம் பாவம்ங்கிறது காதலை பற்றி சொல்லும். அந்த காதலிக்கக்கூடிய பெண்ணானவள் ஜீவனஸ்தானம்ங்கிற அந்த சுக்கிரன் போய் உச்சபலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கே சுக்கிரன் ராகு தான் பிரதானமான வேலையை செய்யும். அது அந்த மாயைக்குள்ள இவரை தள்ளத்தான் செய்யும்.
ஆக இவருடைய பெற்றோருக்கு தான் நம்ம ஆலோசனைங்கிறத சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து உங்களுடைய வார்த்தையை மீறி திருமணத்தை செய்து கொள்ள மாட்டார். அப்படி அவர் உங்களை மீறி செய்து கொண்டால் அவருடைய மனம் என்பது நிம்மதி இல்லாமல் தத்தளிக்கும். ஆனால் அந்த பெண் இவரை பொறுத்தவரை ஒரு நல்ல பெண்ணாகத்தான் இருப்பார். ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது அவருக்கு அமைஞ்சிடும். அதனால குழந்தையினுடைய உங்கள் பிள்ளையினுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துண்டு அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துடுங்கோ. ஏன்னா அவருக்கு அந்த குறை அப்படிங்கிறது இருக்கு அந்த இடத்துல. அது இந்த விதத்தில் அதுக்கான சொல்யூஷன்ங்கிறது கிடைச்சிடுறது, அது பரிகாரம் ஆயிடுறது. அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். நான் அண்ணா ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டார், ஏன்னா இதெல்லாம் சாஸ்திர விரோதம். சாஸ்திரத்தையும் நம்ம பார்க்கணும், அதே நேரத்தில் அந்த ஜோதிட ரீதியாக இதெல்லாம் விட்டக்குறை தொட்டக்குறை தான். கர்ம வினைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நமக்கு ஜாதகங்கிறது அமையிறது. அதன் அடிப்படையிலே அந்த பெண்ணினுடைய அந்த குடும்பத்திற்கும் இவர்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்கனவே அந்த பூர்வ ஜென்ம தொடர்புங்கிறது இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே நடக்கும். இது இன்னைக்கு நேற்று வந்திருக்காது, ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷனால் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பையனுக்கு 32 வயசு வேற ஆறுது. அவர் வந்து ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இல்லை, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பார். நீண்ட காலமாக அவர் காதலித்து கொண்டே இருந்திருப்பார். அதில் வந்து அந்த பெண் இவருடைய உத்தியோகம் சார்ந்த ஒரு பெண்ணாக இருப்பார். இவருக்காக அவர் காத்து கொண்டு வேற இருப்பார். அதை ரிஜெக்ட் பண்ணார்ல அந்த பெண் பாவத்திற்கும் அவர் ஆளாகிடுவார். அப்படிங்கிறதுனால அவருடைய பேரண்ட்ஸை கூட்டு ஆலோசனைகளை சொல்லி, அவருக்கு அந்த ஜோதிட ஆலோசனைகளை சொல்லி அதை பண்ணுவீங்கோ, உங்கள் குழந்தை நல்லா சௌக்கியமாகவே இருப்பாங்கிறத நம்ம சொல்லணுமா அவருக்கு. சார், ஒரு ஜோதிடத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகுமான்றதை எக்ஸாக்டா நிச்சயமா சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும். 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு லக்னபாவமும் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடக்குங்கிறத சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறா. ஆனால் பின்னாடி பிரச்சனைங்கிறது வர்றது. ஆக இவர்களுக்கு நம்ம இவருடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இருவருமாகவே சேர்ந்து ஒரு ஜோதிடத்தை போய் எங்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கோ, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிண்டா அவள் வந்து அப்படியே போய் கேட்கலாம். அவர் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி சொல்லுவார், இல்லைப்பா வேண்டாம், இது இப்போக்கி உங்களுக்குள்ள ஈர்ப்பை தரும், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குள்ளது பிரச்சனையை தந்துடும், உங்களுடைய தசாபுக்தி இப்படி இருக்கு, வேற ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் மூலமாக உங்கள் வாழ்க்கைங்கிறது ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துடும், அதனால செய்யாதீங்கிறதையும் அவர் சொல்லிடுவார். ஆக அவருடைய ஜாதகத்திலே காதல் திருமணம் என்பது வெற்றியை தருமா தராதாங்கிறத நிச்சயமா கணிச்சு சொல்லிட முடியுமா. அடுத்ததா துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. பண வரவை எதிர்பார்க்கலாம். துலா ராசியில் இருக்கக்கூடிய மன வயதில் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கான விஷயம் இப்போ அற்புதமாக இருக்குது. ஏஜ் வந்து கொஞ்சம் கூட ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு கவலை இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப சூழ்நிலை ரொம்ப வறுமையாக இருக்குது, இப்போ வந்து ஒரு திருமணம் நிச்சயமானாலும் பண்ணுறதுக்கான பொருள் கையில் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி திருமண அனுகூலம் இந்த வாரத்தில் ஏற்படுது. அதே போல் மனமான கணவன் மனைவியும் கூட வேறு வேறு இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரே ஊருக்கு வரலாமா அல்லது ஒருத்தர் வேலையை விட்டுடலாமா இப்படி யோசிச்சுட்டே காலம் கடத்திட்டே இருக்கீங்க. ஆனால் வேறு வேறு ஊரில் தான் இருக்கீங்க, உங்களால் சேர்ந்து இருக்க முடியல. அந்த பிரச்சனையும் கூட இந்த வாரத்தில் சரியாகும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது இப்போது உங்களுக்கு எது ஆசையோ, எது வந்து பிரதானமானதோ அதை கொடுக்கும். ஒரு மனுஷன் இருந்தால் பிறந்ததுலேருந்து ஆசைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்போ நமக்கு ஆசையே இல்லையோ பற்றற்று போயிடுச்சோ அப்போ வந்து நம்ம இல்லறத்தில் இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஆசை அதிகமாக இருக்கும். அப்படியாக இப்போ உங்களுக்கு முக்கியமான தேவை எதுவோ ஆசை எதுவோ அது நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வாரத்தில் வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை செய்யணும். தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வம்னா எப்படி? சிவாலயத்துக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரே இடத்துல நிற்கும்போது கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளையும் சேவிக்க முடியும். அப்படி செய்யலாம். பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல லக்ஷ்மி நாராயணர் இருப்பார், இவரை வழிபடலாம். அதுபோல முருகன் வந்து வள்ளி தேவயானையோடு சேர்ந்து இருப்பார். இப்படியான வழிபாட்டை செய்யும்போது இந்த வாரம் மேற்சொன்ன பலன் சாதகமாக இருக்கும். அப்ப கண்டிப்பா துலாம் ராசியினருக்கு நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமா இந்த ஒரு வாரம் இருக்க போகுது. தாராளமாக சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உத்தியோக நிலை வலுக்க போகிறது. விருச்சிக ராசி
பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருந்தால் தான் அது விருச்சிகம். அந்த 9ஆம் இடம் பலமாக இருந்தால் தான் ஒருத்தரால் உயர்கல்வி பயில முடியும். நிறைய படிச்சிருக்கீங்க ஆனால் வேலை கிடைக்கல, அல்லது உங்களுக்கு கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கொள்ள முடியல, குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்படி ஏதாவது ஒரு தடை இருந்து வேலை இல்லாமல் இருந்தால் உத்தியோகம் கிடைக்கும். இப்போ ஜீவனஸ்தானமும் வலிக்கிறது, பாக்யஸ்தானமும் சாதகமாக இருக்கிறது, குருமங்கள யோகம் இருந்து ராசிக்கு பார்வை கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால நமக்கு இதுக்கப்புறம் வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா இந்த வாரத்தில் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான அம்சம் ஜாதகத்தில் இருந்தால் தான் பண்ணணுமே ஒழிய வேலை கிடைக்கல அல்லது இப்போ வரக்கூடிய வருமானம் பத்தலை அதனால் போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போகக்கூடாது. அதனால் உத்தியோக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. அதை தாண்டி நல்ல கடமைகள் நிறைய இருக்குது, ஆனால் செய்ய முடியல. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், வயோதிகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு உடல்நிலை சரியில்லை, வைத்தியம் பார்க்கணும், ஆனால் கையில் பொருள் இல்லை, இப்படி கடமையை செய்ய முடியாத துர்பாகிய நிலையில் இருக்கீங்க. அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். ஒரே வாரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருமா? அதுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். அதுக்கு இதுதான் மார்க்கம், இதான் வழின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்படியான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். இது நடக்கிறதுக்கு நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை தான் செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு மாதத்தில் விசேஷ ஒரு சக்தியை பெறும். அப்படியாக கடந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிலாம் விசேஷமாக இருந்தது. இப்போ இந்த ஆவணியில் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நீங்கள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசினர் இதுவரைக்கும் முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தை கூட இந்த வாரம் முயற்சி பண்ணா நடக்கும் இல்லையா சார்? தனுசு ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலம் உண்டாகும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க, போய் ஜாதகம் கூட பார்க்கலாமா அல்லது எப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தால் இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அப்பாவுடைய உடல்நிலை தேறி அவர் வந்துடுவார். அதே போல் தந்தைக்கு தொழில் நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் உள்ளே போய் இருந்து ஏதாவது உதவி செய்ய முடியும். நானும் கூட சேர்ந்து செய்கிறேன், 2 பேரும் செஞ்சு நல்ல நிலையை வரலாம், இதை உங்களால் செய்ய முடியும். அதே போல் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லை, ஏதோ சண்டை சச்சரவு, அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். இதற்கு காரணமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சூரியன் சனியுடைய சேர்க்கையை சொல்லுது. முக்கியமாக யாருக்கெல்லாம் குரு பலம் இழந்துட்டாரோ அவருக்கு தந்தையுடைய அனுகூலம் கிடைக்கிறதுல பிரச்சனையோ அல்லது தந்தையோட முரண்பாடோ உண்டாகும். அந்த விஷயம்லாம் இப்போ சரியாகும். ஏன்னா இந்த குரு 6ல் இருக்காரு, ஆனால் சூரியன் 9ஆம் இடத்திற்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி அஷ்டமத்தில் இருந்தார். அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அப்பாவுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அது இப்போ சரியாக போகிறது. இதற்காக என்ன செய்யணும்? தந்தைன்னு சொன்னாலே பித்திருக்காரகன் தான், சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய வழிபாடு மிகச்சிறந்ததாக நமக்கு நம்முடைய தர்மம் சொல்கிறது. காலை நேரத்தில் சூரியனை வழிபடும் போது ஒரு சக்தியும், நண்பகல் உச்சி காலத்தில் ஒரு சக்தியும், மாலை அஸ்தமன காலத்தில் வழிபடும் போது ஒரு சக்தியையும் சூரிய பகவான் நமக்கு தரார். பெரும்பாலும் காலை நேரத்தில் தான் வழிபடுவோம், ஆனாலும் சூரிய வழிபாடு இவ்வளவு மகத்துவமானது. இதை செய்யுங்க, தந்தைக்கு உண்டான பிரச்சனை சரியாகும், உங்களுக்கும் தந்தைக்கும் சந்தோஷம் உண்டாகும். தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாம என்ன வழிபாடு பண்ணா நன்மை பயக்கும்ன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். அடுத்த ராசினருக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் அவங்கள ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். சென்னையிலிருந்து ஸ்ருதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். பிறந்த தேதி 9/1/1990 இரவு 9:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, திருமணத்திற்கு முன்பு நான் வேலை பார்த்து வந்தேன். திருமணமாகி குழந்தை பிறக்கும் வரை வீட்டில் இருந்தேன். தற்போது மீண்டும் வேலைக்கு போகலாம் என்ற ஆசையாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அல்லது ஏதாவது சுய தொழில் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. வேலைக்கு போகிறது ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நல்ல உத்தியோகம் கிடைக்கும். எதனால் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால், இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது குரு தசை. அதனால் இவங்களுடைய திறமை, இவங்க எங்கே வேலை கேட்டு போகிறாங்களோ, யார் வேலையை தரக்கூடிய அதிகாரியோ அவருக்கு தெரியும். பார்க்கும்போது இந்த நபருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணும். சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அவருடைய அந்த உளவியல், அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, அதுவும் சொல்லும். அதை சொல்லி தான் எல்லாரும் முடிவு எடுப்பாங்க. அப்படியாக இதுக்கு முன்னாடி தோணி இருக்கும். ஆனால் இப்போது இவங்களுடைய நிலையில் அது தோணாது. இவங்க முன்னாடி இருந்த அதே
திறமையை தான் கொண்டு இருப்பாங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சர்டிஃபிகேட் இருக்கும், எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாலும் கூட வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இப்போது இவங்களுக்கு தசை மாறிவிட்டது, சனி தசை நடந்து கொண்டு இருக்கிறது. இவங்களுடைய லக்னம் சிம்மம், இவங்களுடைய ராசி வந்து மிதுனம், நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷத்தினுடைய 4ஆம் பாதம். அதனால் இந்த லக்னத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய அந்த சனி மகா திசைன்னு சொல்லக்கூடியது கடினமான உழைப்பு, பல முறை அயராது முயற்சி, அதனால தான் பலன் அடைய முடியும். இப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு ஆரம்பித்தா 2024 ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 2029 தான் அது ஓரளவுக்கு செட்டில் ஆகும். 5 வருஷமாவது எடுத்துக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5 வருஷம் வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவும் எதிர்பார்க்காம பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால் இவங்களுக்கு என்ன ஜோதிடம் வந்து என்ன இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுதுன்னு சொன்னால் வேலைக்கு தான் போகணும். ஆனால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி கொண்டே இருந்தால் வேலை கிடைக்கும். கிடைச்ச பிறகு இவங்களுடைய தனித்திறமை உழைப்பு பார்த்துட்டு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய விளக்கத்தை கண்டிப்பாக கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னே நினைக்கலாம் சார். சார், இப்போ சார் சொல்லும் போது குரு தசை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேலை கிடைப்பதற்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கணும் அந்த குரு திசையானது? குரு திசைன்னு மட்டும் இல்லாமல் அந்த 10ஆம் பாவம்ங்கிறது அங்கே தொடர்பு கொள்ளணும். 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டு அந்த 10ஆம் பாவத்தின் மேல் குருவினுடைய ஆதிக்கம்ங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல வேலையை தான் அமைத்து தரும். குருவுக்கும் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப தூரம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், குருவினுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நல்ல அட்வைசர், ஆலோசகராக இருப்பார். அப்போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேணால் வச்சுக்கலாம், ஒரு ஆடிட்டர் மாதிரி இருக்கலாம், ஒரு சுயமாக ஒரு ஃபார்ம் வச்சுட்டு பண்ணலாமே தவிர அது பிஸ்னஸ் கணக்கில் வராது. ஒரு அட்வைசராக இருக்கிறார், ஒரு கன்சல்டன்ட்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாமே தவிர குரு வந்து சுய தொழிலுக்கு ஒத்து வர மாட்டார். ஏன்னா அவருடைய குணம் என்னென்னா நீதி, நேர்மை, நாணயம், எல்லாத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. இந்த கலியுக தர்மத்தின்படி, இந்த கலியுகத்தை பொறுத்தவரை நீதி, நேர்மை, நாணயமாக இருப்பவர்களால் நிச்சயமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகவே முடியாது. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருப்போம். அவர் கடுமையாக உழைச்சார், எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தார், அதனால தான் அவ்வளோ உயருக்கு வந்தார்னு இந்த இன்டர்வியூ வேணால் கொடுக்கலாமே தவிர அவர் பின்னாடி என்னென்ன ஜிக்ஸாக் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாருங்கிறது அவருக்கும் தெரியும், அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியும். ஆக இந்த ஜிக்ஸாக் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகுங்கிற கிரகம், அந்த ராகுவாக இருந்தால்தான் அவர்களால் ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியும். மற்றபடி தொழில் செய்யணும், சுய தொழில் செய்யணும்னா புதன்கிற கிரகம்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நிறைய விதியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த தொழிலுங்கிறதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் கேட்டது குருவை வைத்து அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு குரு திசை நடக்கிறது, அந்த குருவினுடைய பார்வையோ அல்லது ஒரு பலம், அந்த குருவினுடைய, இப்போ அவர் வந்து சிம்ம லக்னம்னு சொல்லிட்டார். அந்த சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் தான் அதிபதியாக குரு இருப்பாரே தவிர 10ஆம் பாவத்தின் மேல் அவர் தாக்கத்தை செலுத்துகிறாராங்கிறத பார்க்கணும். 10ஆம் பாவத்து மேல் அதனுடைய தாக்கம் இருந்தால் மட்டும்தான் குரு தசைங்கிறது சப்போர்ட் பண்ணியிருக்கும். அது கூட எப்படி சொன்னார்னா, அவர்களுடைய திறமை அவர்களுக்கு புறப்பட்டிருக்கும்னு சொன்னார். அதனால உத்தியோகங்கிறது கிடைச்சிருச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து வேலை கொடுத்தா ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கும். ஏன்னா குரு திசை, குரு திசைங்கிறதுனால ரொம்ப சின்சியராக வேலை பார்க்கும், ரொம்ப நேர்மையோடு அந்த நிறுவனத்திற்கு தன்னுடைய மொத்த உழைப்பையும், அந்த என்ன சொல்லுவா டெடிகேஷன் சொல்கிறா இல்லையா, அதை கொடுக்கும் அந்த கிரகங்கிறது அவளுக்கு இன்ட்யூஷன் மூலமாக அந்த குரு அங்கே ஏற்படுத்திடுறார். அதனால் அந்த பொண்ணுக்கு உத்தியோகங்கிறது கிடச்சிருக்கு. அதே சனி திசைன்னு வரும்பொழுது இந்த பெண் போய் அங்கே இன்டர்வியூவில் உட்காரும் போதே ஒரு லெத்தார்ஜிக்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சனி அந்த தன்மையும் கொடுத்துடுவார். ஏன்னா இந்த பெண்ணிற்கு 6, 7ஆம் பாவத்திற்கு அதிபதியாக போயிடுறார். சிம்ம லக்னம் வேற இந்த பெண்ணு. இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கே சனி திசைங்கிறது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெத்தார்ஜிக்னஸ், என்ன பண்ணால் என்ன பார்த்துக்கலாம், என்ன பண்ணி என்ன ஆக போகுது, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவங்கிட்டலாம் போய் நான் நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். சிம்ம லக்னம் இல்லவா, தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், பணிவுங்கிறத கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுவா, இவங்கிட்டலாம் போய் நான் நிற்கணுமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸே அவர்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தந்திருக்காது அந்த சனியினால. இதுதான் குருவுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அதே நேரத்திலே சனி திசைன்னு வந்துருது. சுக்கிரன் அந்த பெண்ணுக்கு வலுப்பெற்றிருந்தால் அவர் சொன்னார், இன்னொரு 5 வருஷமாச்சு காத்திருக்கணும்னு சொன்னார். அதற்கு நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் வந்து சுய தொழிலை செய்யலாம். அது கூட எப்படின்னா சுக்கிரன் சார்ந்த தொழில், கொஞ்சம் இந்த காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் இந்த லேடிஸ் சென்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு தேவையான ஆபரணங்கள், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த பெண் பண்ணலாம்.
ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவள் கையில் இருக்கணும், ஒரு 5 வருஷம் கழித்து தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுங்கிறதையும் சொல்லியிருக்கார். அதையும் இந்த பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் இப்பொழுது அவருக்கு வேலை கிடைச்சா கூட அவரால் நிரந்தரமாக ஒரே இடத்திலே பணியாற்ற முடியாது. அதற்கு காரணம் அந்த சனியினுடைய ஒரு நேரம் தான்மா, திசை தான். அடுத்ததா மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சொல்லுங்க, மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 18 24 வரைக்கும் எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். இப்போது 9 கிரகங்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது 7ஆம் வீடும் புதனும் மட்டும்தான். அதனால் அந்த புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அவர் 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கு முன்னாடி நடக்கலை, இப்போ முயற்சி பண்ணால் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குது, பண்ணலாமா வேணாமா அப்படின்ற தயக்கம் இருந்தது, அல்லது பண்ணுறதுக்கான அனுமதி கிடைக்கல. இப்போது அதற்கான அனுமதி கிடைக்கும். ஜோதிடத்தில் புதனை வணிக கிரகம்னு சொல்லுவோம். அந்த புதனுடைய அனுகூலம் இருக்கக்கூடியவர்கள் யார்கிட்டையும் போய் நிற்காம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தி கொள்ள முடியும். அவர் இப்போது அனுகூலமாக இருக்கார். அதனால திருமண விஷயம் அனுகூலமாக இருக்குது, சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனாலும் 7 சனி இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் தனஸ்தானம். அதனால் குறைந்த முதலீட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது. இதை நீங்கள் செய்யலாம். இந்த விஷயங்கள் அனுகூலமாக நடக்கிறதுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்றது பௌர்ணமி விரதம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அவர் தான் மனோகாரகன். உங்களோட மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலெல்லாம் போயிட்டு திருமணத்திற்கு நீங்கள் உறுதியாக முடிவு எடுக்கணும். இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், இந்த பையனை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லக்கூடிய முடிவை எடுக்கிறதுக்கான பலத்தை சந்திரன் தான் தரணும். அதனால் பௌர்ணமி விரதம் இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு பௌர்ணமி போன்ற பிரகாசத்தை தரும். சார், நீங்க சொன்ன மாதிரி மகர ராசியினருக்கு 7 சனி நடக்கிறதுனால அவங்களுக்கு நற்காரியங்கள் செய்யலாமா தொடங்கலாமான்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க செய்யலான்றது நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது. அடுத்து கும்பராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட முடிந்த அளவிற்கு தவிர்க்க பார்க்கணும். கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமானது. கடன் இல்லாதவனையே செல்வந்தன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவங்க சொல்கிறாங்க. வித்தையுள்ளான் தூங்கான், விசாரமுள்ளான் தூங்கான், வியாதியஸ்தன் தூங்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் கடன் வாங்கிட்டா தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்கிறது. முடிந்த அளவிற்கு தவிர்க்க பாருங்கள். நல்ல கடன் வாங்கி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பரவாயில்லை. பிஸ்னஸில் இந்த கடன் வாங்கி மேலே இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும், பரவாயில்லை. ஆனால் இப்போ கார் வாங்கிறதுக்காக இது போல் கொஞ்சம் ஆடம்பர விஷயமோ அல்லது வேறு ஏதோ பிறர் கேட்குறாங்கன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை படாடோபமாக திருமணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணணும், என் அண்ணன் பொண்ணுக்கு அப்படி செஞ்சுட்டான், என் அக்கா பொண்ணு அப்படி செஞ்சுட்டான், நான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான கடனை நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளும்போது நோயற்ற வாழ்வு தான் சிறந்த செல்வம்னு சொல்லப்படுது. அதனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க, கடன் வாங்காதீங்க. மற்றபடி இந்த வாரத்தில் வழக்கமாக உங்களுடைய கல்வி, உங்களுடைய உத்தியோகம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கடனாளி ஆகாமல் நோயாளி ஆகாமல் இருக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் இதில் நீங்கள் வழிபாடு செய்யணும். ஆவணி மாதம் பிறந்திருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆரம்பிக்கும் போதுமே அதை கொண்டாடணும். எப்படி நம்ம வருட பிறப்பை கொண்டாடுறோமோ அதுபோல் மாத பிறப்பையும் கொண்டாடணும். அதுக்கான நிறைய வைபவங்கள் இங்கே இருக்கிறது. ஆனால் நம்ம அதை செய்யறதில்லை. நிறைய பேருக்கு தமிழ் மாதம் பிறக்கிறதே தெரியறதில்லை. அதனால் நீங்கள் முதல் நாள் விட்டாலும் கூட 2வது நாள் குடும்பத்தோடு ஆலய வழிபாட்டை செய்துட்டு வாங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். கும்பராசினர் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத தெளிவாக சொன்னீங்க சார். மீன ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். விரய சனி காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. செலவு வரும், ஆனால் செய்ய முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க. கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதற்கான பணம் இப்போ சேரப்போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்காரு. கைவிட்டு பணம் போயிடுச்சு, திரும்ப வரப்போகிறதே இல்லை அப்படின்னு நினச்ச பணம் கூட வரும். அல்லது பிற இடத்துல உதவி கேட்குறீங்க, ஆகட்டும் பார்க்கலாம் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கும். அஷ்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. 12ஆம் அதிபதி அங்கே ஆட்சி பெற்று இருக்க.
இப்படியாக 6, 8, 12 கிரகங்களுடைய தொடர்பை ராஜயோகம், விபரீத ராஜயோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால இந்த வாரத்தில் உங்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். உங்களுக்கு உண்டான நியாயமான செலவுகளை செய்ய முடியும். செலவுகள் செய்கிறீங்கன்னா உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்க முடியும். அதனால் உற்சாகமாக இந்த வாரத்தை தொடங்குங்க. இந்த வாரத்தை பிளான் பண்ணுங்க. ஒரு மாதத்தை, ஒரு வருடத்தை பிளான் பண்ணுறோம் இல்லையா, அப்படியாக இந்த வாரத்தை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதை எழுதுங்க. எழுதிட்டு அதை நடக்கும்னு நம்பிக்கையாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அப்போ மீன ராசினர் இந்த வாரம் எதை செய்யணும்னாலும் பிளான் பண்ணி ப்ராப்பரா பண்ணா அது விஷயம் நல்லபடியா நடக்கும். அதுக்கான உதவிகள் அவங்களுக்கு வந்து சேரும். சார், நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார். இவ்வளவு நேரம் 12 ராசினருக்கு எப்படி இருக்க போகுது இந்த வாரம், அது மட்டும் இல்லாம நேயருடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விளக்கம் கொடுத்தீங்க. இதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நேயர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்குது இல்லையா, அதுல வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சேவை தொடர வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. நன்றி சார். ராம் ராம். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம ஜோதிடர்கள் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்கம் கொடுத்தாங்க. இன்னும் பல்வேறு ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் இது எல்லாத்தையும் அழகா நீங்க குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஜோதிட தீர்வுக்கான சந்தேகங்களையும் விளக்கங்களையும் நம்ம ஜோதிடர்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.